அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியின் மரணம். ஸோ இது சம்மந்தமாக நிறைய விஷயம் பேசியிருக்கோம் மக்களே. பட் இதில் இன்னும் 2-3 விஷயம் மட்டும் விட்டு போயிருக்கு. அது போன வீடியோவில் போட முடியாமல் போயிடுச்சு. அது என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டில் இருக்கக்கூடிய கிளிஞ்சல்மேடு அப்படிங்கிற பகுதியில் நாராயணன் மைத்ரி தம்பதிகளுக்கு 2வது மகளாக பிறந்த 9 வயது சிறுமி. ஸோ அவள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது அந்த சம்பவத்தின் தொடர்பாக ஒரு 3 விஷயம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மக்களே. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக சொல்லியிருப்பேன் நான். எஃப்ஐஆரில் எனக்கு கையில் கிடைக்கல. ஸோ கிடச்சதுன்னா நான் அவர்மெண்ட்ஸை நான் பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பேன் மக்களே உங்ககிட்ட. ஸோ அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெக்னிக்கல் கரெக்ஷன்ஸ் தான். அதாவது இந்த குழந்தை காணாமல் போன உடனே 2/3/2024 அதாவது மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். ஸோ எப்பவுமே எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுல எந்த அடிப்படையில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுதோ அந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதப்பட்டிருக்க மொத்த விஷயமும் அப்படி எஃப்ஐஆரில் வந்துடும். ஸோ முதல்ல இந்த வழக்கு அப்படிங்கிறது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டில் தான் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டு அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எப்படி நமக்கு ஒரு சஸ்பீஷியஸ் டெத் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே. அது என்ன பண்ணுவாங்கன்னா 174 CRPS ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த 174 CRPSலேயே ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்னு அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கப்பட்டிருக்கு இந்த பெற்றவங்க கிட்ட. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அவர்மெண்ட்ஸில் எதுவுமே இருக்காது, வெறும் மிஸ்ஸிங் இதுலேருந்து மிஸ்ஸிங்கிற மாதிரி அந்த அவர்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆரில் இருக்கும் மக்களே. அதுக்கு பிறகு அதனை விசாரிக்கிறார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடம்பு 5/3 கிடைக்குது. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அன்றைக்கே யார் அக்யூஸ்டுன்றதை பிடிக்கிறாங்க. அக்யூஸ்டு கிட்ட விசாரித்து 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ 161 ஸ்டேட்மெண்ட்ஸ் படி தான் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்னென்ன செக்ஷன்ஸ் வருன்றதை ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மைனர் டெத் அப்படிங்கிறதுனால 161 மட்டும் இதுக்கு போதுமானதாக இருக்காது. அதற்கு பிறகு அந்த பொண்ணு பிஎம்க்கு அனுப்பியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 161 ஸ்டேட்மெண்ட்ஸு இது 2யும் அடிப்படையாக வச்சு தான் எஃப்ஐஆரில் செக்ஷன் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்படி ஆல்ட்ரு பண்ணப்பட்ட செக்ஷன்ஸை தான் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு மர்டர் போட்டிருக்காங்க, இல்லீகலாக கடத்தி கொண்டு போனதை போட்டிருக்கிறாங்க, ராங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்சோவும் ஆட் பண்ணிட்டாங்க, எஸ்சிஎஸ் ஆக்டும் ஆட் பண்ணிட்டாங்க. இதில் தான் அந்த பெண்ணை ரேப் செய்யப்பட்டிருக்கிறாள்ன்றதை ஆட் பண்ணல. ஸோ நம்ம ஏன் இது சொல்ல வரனால் கொஞ்சம் மக்கள் இவ்வளோ அஜிடேஷனாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா, இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியுன்றதை நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்ககிட்ட. ஏன்னால் இதில் ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்றதை நம்ம புரிய வைக்க போகிற மக்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஃப்ஐஆரில் நீங்கள் எந்த ஆக்ரோஷப்படுறதா இருந்தாலும் எந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதட்டப்பட வேண்டாம். அது எஃப்ஐஆரை ஃபஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன்ஸை போட்டிருக்கிறத பாருங்கள். இப்போது இந்த டெத்தில் எப்படி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு விவரிச்சிட்டேன். அந்த எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸில் எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தை மிஸ்ஸிங் ஆகிருக்கு, அப்புறமா குழந்தையோட பிணம் கிடைக்குது, அப்புறமா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா யார் அக்யூஸ்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவன் தான் தப்பு பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு 160 ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் மட்டும் வச்சு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதான் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வித்தின் 2 ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கேஸ் அஜிடேஷன் வெளியே போயிட்டே இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸை எஃப்ஐஆர் போடணுன்றது தான் ப்ரெஷர். அதனால் நீங்கள் பார்த்தா தெரியும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வித்தின் 2 ஹவர்ஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 160 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு 2யும் கம்பைன் பண்ணி என்னென்ன அதில் மேலோட்டாதுன்னு செக் பண்ணிட்டு தான் அந்த எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த பையன் அந்த பொண்ணு கைகால் கட்டி போட்டு கொன்னதுன்றது கொடூரமான கொலை. நான் தப்பு சொல்ல, அதில் நான் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ அது கொடூரமான கொலை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால்
அந்த பெண்ணை வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டாங்க, பாலியல் ரீதியாக ரேப் பண்ணிட்டாங்கன்னு அந்த பொண்ணை நீங்கள் ரேப் பண்ணாதீங்கப்பா தயவுசெய்து ப்ளீஸ். அந்த பெண் ஆஸ் பர் த எஃப்ஐஆர் செக்ஷன் படி பார்த்தால் ரேப் பண்ணலாம் படலை. உங்களுடைய கொந்தளிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் பட்சத்தில் இதை அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. இந்த ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி பாண்டிச்சேரி ஃபுல்லாக பந்துங்க மக்களே. இந்த பந்தில் பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு எந்த விதமான அமைப்பு சார் மக்களும் இயக்கம் சார் மக்களும் கிடையாது. இந்த அமைப்பு, இந்த இயக்கம், தொண்டு நிறுவனம், இந்த அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, லொட்டு ரொசுக்கு, இதுங்கெல்லாம் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் பண்ணக்கூடிய தப்பை நான் இப்போ சொல்கிற மக்களுக்கு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பந்தில் நடந்த ஆளுநருடைய மாளிகையை முற்றுகை போட்டோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்தியா கூட்டணியும் அஇஅதிமுகவும் எல்லோரும் கிளம்பி ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிட போகிறாங்க. சரி, இப்போது சின்ன ஆஸ்பெக்ட் எதிர்பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரியில் ரங்கசாமி அப்படிங்கிற முதல்வர் வந்து டெசிஷன் மேக்கரா இல்லை கவர்னரா? ஆப்வியஸ் ரங்கசாமி டெசிஷன் மேக்கர். அப்போது ரங்கசாமியுடைய அவருடைய சிஎம்முடைய ஆஃபீஸ்க்கு போய் முற்றுகை போராட்டம் பண்ணாமல் ஏன் ஆளுநர் முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஃபார் பிஜேபி. எல்லாம் ஆளுநர் வந்து தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பிஜேபியை சேர்ந்தவங்க. ஸோ பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இந்த இடத்துல வந்து நிற்கணுன்றதுக்காக நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே பிஜேபியும் ரங்கசாமி சிஎம்முடைய கட்சியும் கூட்டணி கட்சி தான், நோ டவுட். பட் இது பிஜேபிக்கு எதிராக பண்ணக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியும் அஇஅதிமுகவும் அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க, முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பொலிட்டிக்கல் மைலேஜ். இதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாள் நியூஸ், அவ்வளோதான். ரைட்? மூணாவது முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இதில் முக்கியமாக நேத்தி போராடின நபர்கள், நீங்கள் வந்து இதில் வந்து நேர்மையாக என்ன நடந்திருக்கு, நடக்கணும், நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிந்தவர்கள் யாரும் போராடவே கிடையாது. நேத்தி போராடின அந்த தொண்டு நிறுவனம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த இயக்கம், அமைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா பணம். அதாவது போடுவாங்க, அஜிடேஷனை ஃப்ளேரப் பண்ணிட்டே இருப்பாங்க. மக்கள் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ட்ரிகரிங் பாயிண்ட் மக்கள். அதாவது ஒரு 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 விஷயத்தை கொளுத்தி போடுறது தான் கதைங்க. கொளுத்தி போடுறாங்க. கொளுத்தி போட்டால் மக்கள் என்ன பண்ணுவானுங்க, ஏய் பார்த்தியா அந்த பொண்ணு எப்படி பண்ணிட்டாங்களாம், எவ்வளோ போய் போடுறாங்க, நம்ம போய் நிற்கலாவா? ஜஸ்ட் அ மாப் மென்டாலிட்டி, கம்பைன் சைக்கியாசிஸ். நம்ம போய் நிற்கலாவா, கத்தலாவான்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த சேருது பாருங்கள் கூட்டம், இதுங்க வந்து ஒன்றுமே தெரியாத முட்டாள் கூட்டம். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, சட்டத்திட்டம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதை இனிஷியேட் பண்ணதுக்கு பாருங்கள், அந்த ஒரு இயக்கம், அமைப்பு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இதுங்க எல்லாம் பக்கா ஃப்ராட்ஸ். ஐ லீவ் அ ஸ்டேட்மெண்ட் ஹியர், தே ஆர் ஆல் பக்கா ஃப்ராட்ஸ். எங்கெங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் போய் பிரச்சனையை ஃப்ளேரப் பண்ணி பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இப்போ இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட குழந்தை யார் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்து தான் கை வசம் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா தான் இங்கே மெயின். அவங்க கைக்குள்ளே போட்டால் மட்டும்தான் இவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஸோ அம்மா அப்பா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஃப்ளேரப் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 2 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்களே, 2 நாள் பாண்டிச்சேரி ஃபுல்லாக பிளாக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரியை ஃபுல்லாக பிளாக் ஆகி பந்துன்னு போய் போராட்டம் அறிவிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் உங்களுக்கு? பாண்டிச்சேரி வில் பிகம் தி டாக் ஆஃப் த நேஷன், மேபி டாக் ஆஃப் த வேர்ல்டு ஆல்சோ. இப்போ பேரம் பேச போவாங்க கவர்மெண்ட் கிட்ட, இத்தனை கோடி கொடுத்துருங்க. ஸோ ரங்கசாமி முதலமைச்சர் என்ன பண்ணிட்டாருன்னா, அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. என்ன பண்ணார், அழகாக அந்த அம்மா கிட்ட இன்டர்நெட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஜிப்மரோட வாசல்லே அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. 2 பேரும் கப்பு நம்பிக்கிட்டாங்க, கோழி நம்பிக்கிற மாதிரி. அவங்க கூப்பிட்டு வந்து நேராக சிஎம் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து என்ன வேணும் உங்களுக்குன்னு சமாதானம் பேசுகிறோன்னே, ஆப்வியஸ்லி காம்பன்சேஷன் 20 லட்சம் கொடுக்கப்பட்டுருச்சு. 20 லட்சத்தை கொடுக்குறீங்க, செம்ம காமெடி பாருங்கள். நேற்று நாங்கள் கண் கூட பார்க்குறோம். 20 லட்சம் கொடுத்தாச்சு, பேரண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. வாங்கி கொண்டு போய் அவங்க பாட்டுமே அடக்கம் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இது ரிமாண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கிறாங்க, எல்லா பழக்கமும் போயிட்டுருக்கு.
இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையை பெற்றவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபார் ஃபியூனரல். இங்கே தான் அந்த அமைப்பு ஓடிட்டுருக்காங்க. எதுக்கு? என்ன வேணும்? நீதி வேண்டும். எப்படிப்பா நீதி வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்? ஒன்றே குற்றவாளி அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது குற்றவாளியை கைது பண்ணணும், பண்ணியாச்சு. அடுத்தது குற்றவாளி எஃப்ஐஆர் பண்ணணும், போட்டாச்சு. அடுத்தது குற்றவாளி கோர்ட் அடைக்கணும், அதான் போயிட்டுருக்கோம். அடுத்தது இப்படி தான் ஆகிப்போச்சு. அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஹையராக போனாங்க ஒரு குரூப் போயிட்டு, எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் எல்லாரையுமே நாங்கள் எல்லாம் அடித்தே கொண்டுடுறோம். சரிப்பா உங்கள் பேரான்னு சொல்லுங்கள், நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம், வெளிநாட்டு போடுறோம். அவனை கொலை வழக்கு போட்டிருந்தோம், அவனை கொடுத்துறோம் உங்ககிட்ட, நீங்கள் அடிச்சு கொண்டுருங்க, உங்கள் பேரான்னு சொல்லுங்கள், எல்லாமே கொலை வழக்கு போடுறோம் நாங்கள் போலீஸ். அது எப்படி முடியும்? நாங்கள் நீதிக்காக போராடுறோம் அப்படின்னா கோர்ட் ஜட்ஜா? இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீதி கோர்ட்டில் பார்த்துக்கும் அப்படின்ட்டாங்க போலீஸ். நடந்த உண்மை மக்களே. இந்த மாதிரி அமைப்பு, இயக்கம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையை பெருசுப்படுத்துறதுக்குன்னு வரக்கூடிய ஒரு டுபாகூர் கூட்டம். பிரச்சனையை பெருசு பண்ணி காசு அதிகமாக எச்சா வாங்குறதுக்கு என்ன வேலையும் பார்ப்பாங்க. நேற்று அந்த பேரண்ட்ஸ் படி வச்சு வாங்கிட்டாங்கன்னு கோர்ட்டு ஸ்டில் மீடியாவில் நியூஸ் போட்டவுடனே அந்த அம்மாவை போய் திட்டினாங்க எல்லாரும் போயிட்டு. நீ ஏன் வாங்கின, நம்ம போராடிட்டு இருக்கோம்ல நீதிக்காகன்னு. என்ன நீதி கிடைக்குமா? இப்போது அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டேஷன் போயிட்டான், போலீஸ் பார்த்துட்ருக்கு, என்ன நீதி இன்னும் வேணும்? என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பணத்தை வச்சு பணம் பார்க்குறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பலே டக்குன்னு உருவாகும். அவன் எங்கேருந்தான் வராங்கன்னு தெரியாது நமக்கு. கிட்ட அந்த அமைப்புன்மா, இந்த அமைப்புன்மா, அந்த இயக்கம்மா, இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டுன்மா பிரச்சனையை ஃப்ளாரப் பண்ணி பெருசாக்கி பணத்தை அதிகமாக வாங்குவது தான் அவர்களின் மூல நோக்கம். ஸோ இது என்ன பண்ணும்? இது நடந்துட்டு இருக்குங்களா? சரி, லெட்ஸ் ஹேவ் இட் இன் திஸ் ஆங்கிள். சப்போஸ் ரங்கசாமி அவர்கள் அவங்க பெற்றவங்களை கூப்பிட்டு காசை கொடுத்து இது பிரச்சனை முடிக்காமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்துக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 நாள் ஃப்ளாரப் பண்ணிட்டே இருப்பாங்க, போயிட்டு பேரம் பேசுவாங்க. ஆரம்ப விலை 10 கோடி அப்படிம்பாங்க. இந்த குரூப் பேசும் சிஎம் கிட்ட, இது 10 கோடியா, 10 லட்சம், நோ 8 கோடி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த பேரம் கண்டிப்பாக படியாது. ஏன்னா இவங்க வைக்க ரேட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வைப்பாங்க ரேட்டு. பேரம் படியாத போவாங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப வழி போராடிட்டு இருப்பாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு பல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பக்காவாக சொல்லணும் அப்படின்னா இந்த சமுதாயத்தை சீர்கெடுத்து அழிப்பதற்காகவும் எரிச்சு நாசம் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி கூட்டம். நக்சல்னு சொல்லலாம், சுருக்கமாக சொன்னோம். இது உள்ளே கலவரத்தை பண்ணுவானுங்க. பாண்டிச்சேரி பற்றிட்டு எரியும். எப்பயும் தெரிஞ்சுங்க மக்களே, ஒரு தப்பு நடந்து விட்டால் அந்த தப்பில் என்ன நடந்துச்சு, ஓகே இப்போ இது கூட சேர நமக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியும்? இதில் ஒன்றும் செய்ய முடியாது. குழந்தைய நான் திரும்ப சொல்கிறேன், ஏங்க ஒரு 12:30 மணிக்கு ஒரு நம்ம வீட்டில் ஒரு 9 வயசு புள்ள வெளியே போகுதுன்னா, அம்மா நில்லு, எங்கே போகிற? நான் விட போகிறேம்மா. எங்கே விட போகிறேன்? இந்த ஆண்டி வீட்டுக்கு போகிறேன். எத்தனை மணிக்கு போகிறேன்? பணி நான் 12 மணி அதில் 1 மணி சாடணும்மா, இல்லை போயிட்டு உடனே வந்துடுறேம்மா. சரி நான் விட்டு வரேன்ப்பா. போய் விட்டுட்டு வருவாங்க. சரி விட்டு வரலையாப்பா, போய் சேர்ந்ததுமே ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆண்டி வந்துச்சா அந்த பொண்ணு? சரி வீட்டில் பத்திரமா வச்சுருங்க, விளையாடிட்டு இருக்கட்டும், நான் ஒரு மணிக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பெற்றவங்க பண்ண வேண்டிய வேலை. அந்த குழந்தைய விட்டாங்க, 2:30 மணிக்கு வெளியே பார்க்குறாங்க, குழந்தைய காணும். 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதில் போலீஸ் எல்லா வேலையும் பார்க்குறாங்க, தேடுறாங்க, வீடாக தட்டி பார்க்குறாங்க. இன்னும் என்ன பண்ணணும் போலீஸ்காரன்னு தெரில. ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, அதாவது 2 days பேக் நடந்த சம்பவம், இந்த பிரச்சனை பயங்கரம் ஃப்ளாரப் ஆகிட்டு இருக்க சமயத்தில் அங்கே உள்ள நண்பர் சொன்னார், சார் பாண்டிச்சேரியில் எந்த திருக்கணாலும் போக முடியல சார், ஒரே போராட்டம், ப்ரொட்டஸ்ட்டு சாலை மேல் பண்ணிட்டுருக்காங்க இந்த குரூப்பெல்லாம், ஏன் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, நீதி வேணுங்கிறாங்க, நீதி எங்கே கிடைக்க போகுது, அதுதான் கூப்பிட்டு போகிறாங்களே சார் அப்படிங்கிறாங்க, இவங்க கையில் கொடுத்துணுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான போராட்டம் பாருங்கள் சார் இது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீதி கிடைக்கல அப்படின்னால் என்ன பண்ணணும்? கோர்ட்டை போய் முறையிடுங்க, முறையிட்டு இப்போ ஒரு ரிட் பெட்டிஷன் போடுங்க, முறையிடுங்க, கோர்ட் முடிவெடுக்கட்டுங்க இந்த விஷயத்தை. நீங்கள் எதுக்குங்க வெளியே உங்கள்கிட்ட கொடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? இவங்களாம் ஒரு ஸ்டெப் ஹையராக போயிட்டு நாங்கள் தான் நீதிமன்றம், நான் ஜட்ஜு, அவனை கொடுத்துறேங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணா. இதை எப்படி ஒத்துக்க முடியும் மக்களே? இந்த மாதிரியான ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் தான் கள்ளக்குறிச்சி ரயட்டில்
ரொம்ப யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ். இப்போ அதே ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்துட்டுருக்காங்க. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க மக்களே, ஒரு போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்கனால் அதற்கான மூலமாக என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த தேவைக்கு உங்களை சுற்றி உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே ஒரு கூட்டம் சேருது அப்படின்னால் அது உங்கள் ஆபத்தை ஏற்படுத்த போகுதுன்ற புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் உங்களை சுற்றி உருவாகிட்டு இருக்கிற நிறைய பேர் உருவாகிட்டு இருக்கிறாங்க. உங்களை சுற்றி அங்கே டக்குன்னு ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்னால் உங்களை மாட்டைக்க போகிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இந்த பெண்ணுடைய இறப்பிலும் பார்த்தீங்கன்னா விஷயம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நீதிபதி அவர்கள் அக்யூஸ்டு யாருன்றத டிவியில் பார்த்து ரிமாண்ட் ரிப்போர்ட் சைன் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு, இதானே கூட்டு வருவாங்க, நான் அடிச்சே கொள்கிறேன் பாருன்றாங்களாம். போலீஸ் பார்க்குறாங்க, எப்பா என்னடா அது சாமி பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, ஒரு மாபு திரண்டு போராட்டம் பண்ணுறப்போ அங்கே வேலை பார்க்குற போலீஸ்க்கெல்லாம் இது கூட போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அங்கேயே நிற்கணும், கண்குத்தியமாக பார்த்துக்கணும். இதை வேலை தாட்டு போட்டு கற்றுவாளுங்க. ஒரு ஃபோன் கேமரா பார்த்தா போதும், அப்படியே அப்போ தான் காலியாத்த மாதிரி தான் வெளியே வரும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க போலீஸ் இவங்களை அறக்கிறதுக்கு. இத்தனைக்கும் வேலை ஒழுங்காக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க மக்களே, இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் நிறையா உருவாகிட்டு இருக்கிறாங்க நாட்டில். ஸோ டோன்ட் கெட் எமோஷனலி கனெக்டட் டு எனி கேஸ். தப்பு நடந்திருக்கு, வேலை நடக்கலையா, கோர்ட்டில் போய் ரிட் பெட்டிஷன் போட்டு பார்க்க சொல்லுங்கள். போராட்டத்தின் மூலியமாக எந்த ஒரு தீர்வும் கிடைத்து விடாது. ஏன்னா இப்போல்லாம் போராட்டம் அப்படிங்கிறது தப்புக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி கேசஸில் பணத்தை வச்சு பணம் பார்க்குற கூட்டம் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கூலி ஒரு கிட்ட போராட்டம் பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். உங்கள் உரிமையில் போராட்டம் அதெல்லாம். ஒரு உரிமைக்கு மட்டும்தான் போராட்டம் ஜனநாயக நாட்டில் சரியான விஷயமா இருக்க முடியும். ஒரு கிரிமினல் விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணி நீதியை நீங்கள் பாக்கெட்டில் வாங்கி அப்பயே வச்சுக்க முடியாது. இட் ஹஸ் காட் அ ப்ரொசீஜர்ஸ் டு கோ. ஸோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணப்பட்டிருக்கனால் அதற்கு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு சரியான தீர்வு கிடையாது. நம்ம ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னால் ரொம்ப ஈஸியாக தப்பை பண்ணி விட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த வழக்கில் ரங்கசாமி முதலமைச்சர் அவர்கள் நேக்காக ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படிங்கிறதே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் மக்களே. இதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். இதில் போலீஸ் அத்தனை பேரும் 11 பேரும் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த 11 பேர் அந்த டோட்டலாக முத்தியால்பேட்டை இருக்கக்கூடிய மொத்த போலீஸையும் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சரி, இப்போது புதுசாக ஒரு டீம் அமைச்சிருக்காங்க, புதுசாக அங்கே போலீஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னால் இத்தனை வருஷமாக அந்த முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ்காரங்க தான் தெரியும் எவன் யார் என்னன்றதை கண்காணிச்சிட்டே இருந்திருப்பாங்க. எவங்கேருந்து கஞ்சா வரும், எவன் கஞ்சா விற்பான், எங்கே இவன் போவான், இவன் யார், இவன் பின்னாடி எல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க. இப்போ மொத்த போலீஸும் நீங்கள் மாற்றிட்டீங்கனால் புது போலீஸ் வரப்போ அவங்க ஃபஸ்ட்டு இங்கே அக்கஷ்டமாகவே 6 மாதம் ஆகும். ஏது என்னன்னு ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. அதுக்குள்ளே என்னவாங்க, இன்னும் கேஸ் நடத்தவே இல்லை, கேஸ் மூவே ஆகலை, இன்னும் சார்ஜ் ஷீட்டு போடலன்னு அது குதிப்பாங்க எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு. ஏனால் இந்த மாதிரி மாபு பண்ணுற தப்பால் தான் அரசு வேறு வழி இல்லாமல் போலீஸ் மொத்த பேரையும் மாற்றுறாங்க. இப்போ திருப்பியும் இன்வெஸ்டிகேஷன் தொய்வு தான் அடையும், ஃபாஸ்ட்டாக நடக்காது. சொல்கிறேன் மக்களே, நம்ம நாட்டில் உண்மையாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுபவர்களை விட நானும் ஒருத்தன் போராடுறேன் பாருன்னு காமிச்சிக்கிட்டு காசு எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் நீங்கள் அங்கே நிறைய பேர் கூட்டிகிட்டு பல பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனால் சின்ன பின்னம் ஆகிடுவீங்கன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.